அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொளியை பார்க்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. களத்தில் குதிக்கும் அண்ணாமலை காவு வாங்குமா தமிழ்நாடு? பல் பிடித்து பார்க்கிறார் அண்ணாமலை, பல் இழிக்குமா தமிழ்நாடு? சதமடிக்க நினைக்கிறார் அண்ணாமலை, சறுக்கி விடுமா தமிழ்நாடு? குதூகலிக்கிறார் அண்ணாமலை, குட்டி விடுமா தமிழ்நாடு? இதை பத்தி தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். உறவுகளே, சமீபத்துல பாரதிய ஜனதாவினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல இந்தியா முழுவதும் 450 தொகுதிகள்ல சுமார் 150 தொகுதிகளாக பிரிச்சு வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிடணுங்கிற முடிவு செஞ்சு முதல் கட்டமாக அந்த 150 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தயார் செஞ்சு தயார் நிலையில வச்சிருக்கிறதாக நமக்கு தகவல் வருது. இந்த தகவலின் அடிப்படையில் முதல் கட்டமாக எங்க ஜெயிக்கவே முடியாதோ, நான் என்னங்க எங்க ஜெயிக்கவே முடியாதோ, எங்க வெற்றி பெறவே முடியாதோ அது போன்ற ஒரு 150 தொகுதிகள்ல குறிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு 5 தொகுதியை தேர்வு செஞ்சு, அதாவது கோவை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், ராமநாதபுரம், இது போன்ற ஒரு 5 தொகுதிகளை தேர்வு செஞ்சு அந்த 5 தொகுதிகள்ல எதையாவது ஒன்றுல நம்ம அண்ணாமலையை களம் இறக்கி விட முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணாமலை இது பால்டாயில் குடிக்கிறதுக்கு சமம்னு நினைக்காம படு குசியாகி பயங்கரமான உற்சாகமான சந்தோஷமாகி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இது குறித்து நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு எவ்வளவு குசியா பதில் சொல்றாருன்னா, புது மாப்பிள்ள மாதிரி தாடியெல்லாம் எடுத்துட்டு வந்து எப்போதும் போல லேகியம் விற்கிற கதை மாதிரி கடுமையான சந்தோஷத்தோட உற்சாகத்தோட நம்ம அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் பாப்போமே. 5 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு எனக்கு தெரியல தகவல் எங்கிருந்து யாரு உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு இதை செய்யணும், செய்ய போறோம். இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சரியான பதில அந்த பத்திரிகையாளரிடம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடணும். இதுதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு அழகு. அப்படி இல்லாம சில பேரு எதையோ ஒண்ணு பேசுறோம் சொல்லி அவர்களுக்கு அவர்களையே வினையும் சூதையும் வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு வினையத்தான் நம்ம அண்ணாமலை வச்சிருக்காரு. இனி டிஎம்கே ஐடி விங்கு இவரை என்ன பாடுபடுத்த போதோ, அண்ணாமலை இனிமே எப்படி எதிர்கொள்ள போறாரோ. என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறேன். 2 ஓட்டு வாங்க முடியுமா அவரால? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்ட் ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல. மோடி அவர்களுடைய கால் நெகத்துல உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரம். காணொலியை பாத்தீங்களா? அண்ணாமலைகிட்ட உதயநிதியை பத்தி இந்த பத்திரிகைக்காரவங்க ஏதோ கேட்கிறாங்க. அதற்கு உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லணும், இல்லாட்டி அதற்கான சரியான பதில சொல்லணும். நீங்க என்ன உளறி வச்சிருக்கீங்க? உதயநிதி யார்? கருணாநிதி இல்லாட்டி உதயநிதி யார்? ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி யார்? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாட்டி உதயநிதி யார்? இப்படின்னு ஒரு கேள்வியை அடுக்கியிருக்கீங்க. இந்த கேள்விய நீங்க மூச்சுக்கு 300 தடவை சொல்ற மோடியோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இந்த கேள்வியை மோடிக்கு கேட்டா, மோடி பிஜேபி இல்லாமல் மோடி யார்? RSS இல்லாமல் மோடி யார்? இந்த நாட்டின் பிரதமராக இல்லாமல் மோடி யார்? இந்த கேள்வியை கேட்க முடியுமா? இந்த கேள்வியை உங்களையே கேள்வி கேட்க முடியுமா? இந்த கேள்வியை எந்த அரசியல் தலைவர்களுக்கு நீங்க வச்சாலும் இது பொருந்தாது. சரி, அப்படியே இவையெல்லாம் இல்லாட்டி உதயநிதி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஃபெயிலான நடிகர், ஒரு ஃபெயில்டு நடிகருங்கிறீங்க. அவராது கருணாநிதி இல்லாட்டி ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி ஒரு ஃபெயில்டு நடிகர், உங்க பாஷையிலே வச்சுக்குவோம். அப்ப மோடி பிஜேபி இல்லாட்டி RSS இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் தான். இது அவரே சொன்னதுங்க. அதனால
இது போன்ற கேள்விய ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி யாருக்குமே வைக்க மாட்டாங்க. இவைகளெல்லாம் இல்லாட்டி அவரவர்கள் யாராக இருப்பார்களோ அப்படித்தான் இருப்பார்கள். இது ஒரு கேள்வியா? இது ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா? அது மட்டும் இல்லாம உதயநிதியோட மோடியை கம்பேர் பண்ணா அதுக்கு அவர் சொல்றாரு, மோடியுடைய கால் நிகத்திற்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குக்கு கூட உதயநிதி சமமாக மாட்டாருன்னு சொல்றீங்க. அண்ணாமலை, இது என்ன அரசியல் அண்ணாமலை? அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது ஒரு தேர்ந்த அரசியல்வாதி பேசுற பேச்சா? இது என்ன பேச்சு அண்ணாமலை? இது என்ன பேச்சு? இது தமிழ்நாட்டுல இது போன்ற அநாகரிகமான விமர்சனம், இந்த கால் நெகம் அழுக்கு இடுக்கு இது மாதிரி பேசுற இது போன்ற விமர்சனங்களை தமிழ்நாட்டுல ஒருபோதும், ஏன் உங்களை சொன்னா கூட இந்த தமிழ்நாட்டுக்காரன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு பெரும் சுயமரியாதைக்காரன். இந்த சுயமரியாதைய தன் உயிர் மூச்சா நினைக்கிறவன் இங்க வந்து இது போன்ற ஒரு தரங்கட்ட விமர்சனத்தை வைக்கிறீங்களே, உங்களுக்கே இது சரியான அரசியலா தெரியுதா? சரி, எப்படி இந்த பாரதிய ஜனதாவினுடைய கும்பல் இந்த அண்ணாமலைய தமிழ்நாட்டுக்கு வேட்பாளரா தேர்வு செஞ்சிருக்குன்னு பார்த்தா அங்கதாங்க நம்ம அண்ணாமலை அந்த கும்பலுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சாரு. பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. அதாங்க இப்ப நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல நடந்துச்சுல, சமீபத்துல திருப்பூர்ல பல்லடத்துல நடந்த அந்த பாரதிய ஜனதாவினுடைய மாநாடு. அந்த மாநாட்டுல கூடின கூட்டத்தை பார்த்துதான் நம்ம பாரதிய ஜனதாவுடைய கூட்டமும் நம்ம மோடி அவர்களும் கடுமையான குஷியா இருக்காங்க. பயங்கரமான உற்சாகமா இருக்காங்க. சந்தோஷம் தாண்டம் ஆடி இருக்கு. பாத்தீங்களா அண்ணாமலை ஜிய? பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு பாத்தீங்களான்னு சொல்லி நம்ம மோடி புகழ்ந்து தள்ளி இருக்காரு. இந்த பல்லடத்துல நடந்த அந்த கூட்டத்தை பார்த்து அந்த மயக்கத்துல கலக்கத்துல இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, அண்ணாமலைய தமிழ்நாட்டுல வேட்பாளராக்கணும். அந்த கூட்டத்திலேயே நம்மால் ஒருத்தன், நீங்க அந்த பேரணியா வண்டியில அந்த வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் வச்சு செஞ்சானே, அப்பயாவது நீங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? ஆமாங்க, வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது எதையோ கொண்டு மோடி மேல எரிஞ்சிருக்கிறான். அந்த மோடி எரிஞ்ச அந்த பொருளை பார்த்துட்டு அவர் பதற அந்த காட்சியை பாருங்க. அவர் அப்படியே உயிர் பயத்தை நம்மால் எரிஞ்சு காமிச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அவர் அந்த பொருளை எடுங்க, அந்த பொருளை எடுங்கன்னு அவர் பதட்டத்தை, அவருடைய உயிர் பயத்தை அந்த காணொலியில பாருங்க. அந்த வாகனத்தை தமிழ்நாட்டுல பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு ஞாபகத்தை கொடுக்குது. அந்த வாகனத்துல முழுக்க மாலையை போட்டு நடுவுல மோடி படத்தை வச்சிருக்காங்க. இதை கற்பனை பண்ணி பாருங்க. இதை நம்ம வேற ஏதாவது சொல்லிடக்கூடாது. இப்படியா தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சார வாகனங்கள் வந்திருக்கு? ஒரு சின்ன போட்டாவை அந்த வாகனத்துடைய நடுவுல வச்சு சுத்திலும் மாலையை போட்டு விட்டாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு வேற ஒரு காட்சியெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏதோதோ வந்து போயிருச்சு. சரி, அவன் ஒருத்தன் தூக்கி எரிஞ்சானே, அப்பயாவது நீங்க உஷாரா இருக்கணுமா வேண்டாமா? ஆனாலும் இந்த கூட்டத்தை பார்த்தா அசந்து போய் உங்க சந்தோஷத்துல அண்ணாமலையை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்கிறணுங்கிற ஒரு முடிவோட வேட்பாளரா அறிவிச்சிட்டீங்க. இந்த கோடி மீடியாக்கள் எல்லாம் இந்த ஊர்வலத்தை மைய பொருளா வச்சு, மைய கருவா வச்சு கடுமையான விவாத நிகழ்ச்சி எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தி தென்னிந்தியாவில பிஜேபி பாரதிய ஜனதா கால் ஊண்டக்கூடிய வெளிச்சம் தெரியுது, ஒளிவட்டம் தெரியுது. அங்க நிச்சயமா பாரதிய ஜனதா 18% ஓட்டை எடுத்துரும், வாக்கை எடுத்துரும், மக்களுடைய செல்வாக்கை பெற்று பீத்தி தள்ளி இருக்கானுங்க அந்த மீடியாக்கள்ல. அதுல இது சம்பந்தமா நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி உங்க பார்வைக்கு காமிக்கிற பாருங்க. First into this particular debate, JVC Sriram, what is your expectation? I think BJP is crossing 18% as on date, has already crossed. In fact, I'm in a state of disbelief, Rahul. அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. நான் கடைசியா இந்த அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டத்திற்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன். அண்ணாமலை ஏமாந்துட்டீங்களே அண்ணாமலை. மோடிஜி நீங்களும் ஏமாந்துட்டீங்களே மோடிஜி. ஏன் பாரதிய ஜனதாவுடைய எல்லா மேலிட பொறுப்பாளர்களும் இப்படி ஏமாந்துட்டீங்களேங்க. இந்த கூட்டத்தை பார்த்தா ஏமாந்தீங்க. நான் அந்த ஊருக்காரன். அந்த கூட்டத்தை அண்ணாமலை எப்படி திரட்டினார்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கான ஆதாரத்தை நான் வெளியிடவா? ஒவ்வொரு கம்பெனிகள்லையும் பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர்கள் யாரோ ஒருத்தரை வச்சு ஏகப்பட்ட பொருளாதார செலவழிச்சு பணத்தை கொடுத்து அந்த கம்பெனில வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஒரு நாள் சம்பளத்தை அதிகமா கொடுத்து அவர்களுக்கு 3 வேளை சாப்பாட்டை கொடுத்து, ஏன் இன்னும் போனஸ் கூட தர்றோம்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு இத்தனை பஸ்ன்னு சொல்லி முடிவு பண்ணி
நீங்க செஞ்ச சித்து விளையாட்டுலாம் உள்ளூர்காரனான எங்களுக்கு தெரியாதா? அதற்கு ஆதாரத்தை வெளியிடவா? எத்தனை கம்பெனிகள்ல அந்த கம்பெனியுடைய முதலாளிகள், அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரர்கள், அங்க வேலை செய்யறவங்களை இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த பஸ் ஏற்பாடு பண்ணதையும், அவர்களுக்கு ஒவ்வொரு பேரையா பதிவு பண்ணி அந்த நபர்களுக்கெல்லாம் சிட்டு போட்டு நீங்க பணம் கொடுத்த கதையும் வீடியோ ஆதாரத்தோட வச்சிருக்கேன். அதை இப்ப வெளியிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அங்க அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நீங்க அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனீங்களே, அந்த தொழிலாளர்களுடைய நிலை பாதிக்கப்படும், அவர்களுடைய வேலை பாதிக்கப்படுங்கிறதுக்காக இந்த காணொலியில நான் அந்த ஆதாரத்தை வெளியிட மாட்டேன். ஆனா அண்ணாமலை சரியான நேரத்துல, தக்க தருணத்துல கண்டிப்பாக தமிழ்நாட்டுல எல்லோரும், குறிப்பா திருப்பூர்ல நீங்க நடத்தின இந்த கூட்டத்துல எப்படி இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்த்திக்கிங்கிற வீடியோ ஆதாரத்தை பல பேர் வச்சிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். சரியான தருணத்துல வெளியிடுவோம். ஏமாந்துடாதீங்க அண்ணாமலை. இந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டாவெல்லாம் வராது. நீங்க இந்த தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்து 3 வேளை சாப்பாட்டை கொடுத்து இன்னும் என்னென்ன செஞ்சீங்களோ தெரியல, எல்லாத்தையும் கொடுத்து கூட்டி வந்ததோட கம்பெனியில வேலை செய்யக்கூடிய வடமாநிலத்தவர்கள் எல்லாத்தையும் குஷிப்படுத்தி எல்லா பேருந்துகளையும் நிறைச்சு நீங்க பல்லட மாநாட்டுல நிறைச்ச கதை எங்களுக்கு தெரியாதா? அதனால தயவு செஞ்சு இதை பார்த்து எந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் ஏமாந்துடாதீங்க. குறிப்பா அண்ணாமலை, நீங்க ஏமாந்துடாதீங்க அண்ணாமலை. சரி அண்ணாமலை, களத்துல இறங்க தயாராயிட்டீங்க, கரை சேருங்க. நன்றி உறவுகளே. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.